ஹிந்துக்களுடைய கல்யாணத்தில் இந்த தாலி கட்டும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தோட அர்த்தத்தையும் தாத்பரியத்தையும் புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மந்திரம் என்ன? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதாம் சதம். ஹே சுபகே, கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வரும்போது மரியாதைக்கு உரியவளே. எப்படி பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னா சக்தி வடிவம் அவங்க தான். நம்மளுடைய பாருங்கள், இந்த மந்திரத்தை அர்த்தத்தை புரிஞ்சால் நம்மளுடைய ஜீவனுக்கு காரணமாக இருப்ப அடிப்படையாக இருக்கக்கூடியவள் அவள் தான், மனைவி தான். அதனால் சுபகே, நல்ல மரியாதைக்கு உரியவளே அப்படின்னு சொல்கிறான். அதில் அட்ரஸ் பண்ணுறோம். ஏன்னா மம ஜீவன ஹேத்துனா, என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பவளே, என் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக இருப்பவளே, என்னோட வாழ்க்கையை சப்போர்ட்டாக இருக்கு, நீ தான் எசன்ஸ், என்னோட வாழ்வின் சப்போர்ட்டு நீ தான். அனேன தந்துனா, இந்த கயற்றின் மூலமாக, கயற்று என்ன? கண்டினியூட்டி அண்ட் கனெக்ஷன்ஸ், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது. எப்போ? கண்டினியூஸ்லி, லைஃப் லாங்காக. கண்டே மாங்கல்யம் பத்னாமி, மாங்கல்யம்னா அந்த மங்கள சூத்திரம், இந்த ஆஸ்பீஷியஸான அந்த த்ரெட்டை கழுத்தில் கட்டுகிறேன். கழுத்துனா என்ன? தலைக்கும் உடம்புக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் தானே கழுத்து. தலைனா எனது எண்ணங்கள், உடம்பு செயல். என்னோட செயலும் என்னோட எண்ணமும் உன்னோட செயலும் உன்னோட எண்ணங்களோடு சேர்ந்து இருக்கணும். பாருங்கள், அந்த கழுத்துக்கு கூட அந்த வேர்டுக்கு தாத்பரியம் புரிஞ்சுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணனுக்கும் வாக்குக்கும் சம்பந்தம். என்னோட உயிர் மூச்சு, நம்ம அட் த லெவல் ஆஃப் அவர் லைஃப் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு சேர்ந்து வாழ வேண்டும். நம்மளுடைய வாக்கு ஒருத்தருக்கும் உண்மையாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம நம்ம லைஃபுக்கு லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறோம். இந்த கழுத்தே லைஃப் சப்போர்ட். அப்போ அந்த ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னா ஒருத்தருக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டே மாங்கல்யம் பத்னாமி துவம் சரதாம் சதம் ஜீவ, நீ 100 வருடங்கள் வாழ வேண்டும். எப்படி? மங்களமாக இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நானும் 100 வருஷம் இருக்கணும். இந்த சந்தியாவந்தன மந்திரத்திலாம் இருக்கு இல்லையா? பஷேம ஷரதசதம் ஜீவேம ஷரதசதம். ஏன் இவ்வளோ வருஷம் இருக்கணும்னா, ஆரோக்கியமாக நீண்ட வருஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா அப்போ தான் நம்ம யார், நம்ம ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மனைவியோட பெருமை அர்த்தநாதீஸ்வரிலே இருக்குது நம்ம இதில் கல்ச்சரில். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பத்தினின்னா என்ன, அதோட டெரிவேஷன் என்ன? பத்தினினாக்க பத்தனாத் நீயத்தே இத்தி பத்னி, கணவன் தப்பு செய்து கீழே விழாமல் தடுப்பவள் தான் பத்தினி. யாக சம்யோகே பத்தினி, யாகத்துக்கெல்லாம் கூட இருப்பவள், நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஸோ